நமக்கு எல்லாத்துக்கும் சஞ்சு சாம்சன் அப்படின்ற அந்த பேரை பற்றி தெரியும். முந்தானத்து நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியா கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இவர் தான். இவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் எல்லா கொஸ்டின் மார்க்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. எல்லா கிரிட்டிசிசத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டாரு. ஸோ இவர் லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்த இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க அதை பற்றி பார்ப்போம். இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ப்ராக்டிக்ஸையும் ப்ரிப்பரேஷனையும் விடவே கிடையாது. அதை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் அவரால் இந்த மாதிரியான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிக்ஸை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இவர் லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயமா ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் கேள்வி கேட்டது இந்த சீரீஸில் அவர் எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது அவருடைய டியூவாடை ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவர் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நம்மளுடைய வேலை நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா கடவுளை நமக்கு உதவி பண்ணுவான்றதுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ அவர் ப்ரிப்பரேஷனையும் ப்ராக்டிக்ஸையும் விடவே கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அவர் தான் பார்த்தீங்கன்னா அதை மேக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்கூலில் காலேஜஸில் கிடைச்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்கலாம், அதை கரெக்டாக யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் மார்க்குக்கும் கிரிட்டிசிசத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்